ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மாநில அந்தஸ்து பெறுவதே என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நோக்கம். 16ஆம் ஆண்டு துவக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. புதுச்சேரி உட்பட 5 மாநிலத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே வெற்றி. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை. புதுச்சேரி அரசின் உணவு பாதுகாப்பு துறைக்கு புதிதாக 7 பேர் தேர்வு. பணி நியமன ஆணைகளை வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து. பராமரிப்பின்றி காணப்படும் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம். ஆளுநர், முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாணவர்கள், பெற்றோர்கள் கோரிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டுள்ள மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும்படி முதலமைச்சர் ரங்கசாமி தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்கினார். புதுச்சேரியில் 2011ஆம் ஆண்டு முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் என்ற புதிய கட்சியை தொடங்கினார். இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொடங்கி 15 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் 16ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி வைத்து தலைவர்களின் படங்களுக்கு மாலை அணிவித்து தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கி விழாவில் பேசுகையில், என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொடங்கி 15 ஆண்டுகள் முடிந்து 16ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதாகவும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் மத்திய அரசின் உதவியோடு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கட்சி வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இதற்கு உறுதுணையாக இருந்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் தனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள் மட்டுமின்றி சட்டமன்ற வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியுள்ளதாகவும், அரசின் 4500 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும், பல ஆயிரம் கோடியில் உள்கட்டமைப்பு பணிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பொதுப்பணித்துறை, உள்ளாட்சி என அனைத்து துறைகளிலும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறிய முதலமைச்சர், கட்சி தொடங்கிய நோக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதே என்று கூறினார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தேவை என்றும் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் கூறினார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்தால் மட்டுமே நிர்வாகத்தை சிறந்த முறையிலும் எளிதாகவும் விரைவாகவும் செயல்படுத்த முடியும் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று தொண்டர்களிடம் கேட்டுக்கொண்ட அவர், மக்களிடம் அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிக்குமாறும் அறிவுறுத்தினார். மேலும் தேர்தல் பணியாற்றி மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் தொண்டர்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தினார். அடிப்படை ஊதியமாக கொடுக்கும் அவனை அறிவிச்சு சொல்லணும். அது இப்பொழுது நம்முடைய அரசு அறிவிக்கப்படி 10,000 ரூபாய்க்கு மேல் ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்றது. 18,000 கேட்டாங்க, 18,000 கொடுக்கணும். 10,000 மேல 18,000 வேணும்னு கேட்டாங்க. அந்த அரசு ஊழியர்லாம், தினசரி ஊழியராக பணியாற்றுகிறவர்கள், ஒப்பந்த ஊழியராக பணியாற்றுகிறவர்கள், இதெல்லாம் 18,000 வேணும்னு கேட்டாங்க. 18,000 இப்பொழுது பல துறைகளில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில துறையில் வழங்கப்படுவதற்கு ஆவணம் செய்யப்பட்டு வருகின்றது. அதுவும் விரைவில் வழங்கப்படும். புதுச்சேரியில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 7 உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் உணவு பாதுகாப்பு துறையில் காலியாக உள்ள 7 உணவு பாதுகாப்பு அதிகாரி பணியிடங்களை நிரப்புவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி புதுச்சேரியைச் சேர்ந்த 4 பேரும், ஏனாம் பகுதியைச் சேர்ந்த 2வரும், காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 1வரும் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் முதுநிலை மருத்துவக் கல்வி நிறுவன மருத்துவ கண்காணிப்பாளர் ரமேஷ், நியமன அதிகாரி பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
புதுச்சேரி உட்பட 5 மாநிலத்திலும் தேசிய கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் மத்திய பட்ஜெட் தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரிக்கு கூடுதலாக 10% நிதி கோரியுள்ளதாகவும் தெரிவித்தார். யூனியன் பிரதேசத்திற்கு நிதி ஒதுக்கப்படும் என்றும் புதுச்சேரியை நிதி கமிஷனில் சேர்க்க மத்திய அரசிடம் வலியுறுத்துவதாகவும் கூறிய அவர் புதுச்சேரியில் 800 ஏக்கரில் தொழிற்பேட்டை உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இங்கு சுமார் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் 6,000 இளைஞர்களுக்கு நேரடியாக வேலை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த பிரதமர் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்த எல் முருகன் 2047க்குள் நீர்வழி போக்குவரத்து சாத்தியக்கூறுகள் அனைத்தும் ஆராயப்படும் என்றார். புதுச்சேரி, தமிழகம், ஒடிசா, ஆந்திரா, கேரளாவை இணைத்து சாலை, ரயில் வளர்ச்சி, கிழக்கு கடற்கரை சாலை வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் என்று கூறிய அவர் பிரதமரின் சென்னை வருகை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமளித்துள்ளதாகவும் கூறினார். மீண்டும் பிரதமர் தமிழகம், புதுச்சேரிக்கு வருகை தரவுள்ளதால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வரும் என தெரிவித்த அவர் புதுச்சேரி உட்பட 5 மாநில தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மிக பெரும் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி என்றும் மத்திய இணையமைச்சர் முருகன் தெரிவித்தார். நீங்க சென்னை மட்டும் இல்லை, இப்போ ஒரிசாவிலிருந்து ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா ஒரு மிகப்பெரிய ரேர் எர்த் காரிடாரானது வர இருக்கிறது. இந்த பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த காரிடார் வருவதன் மூலம் இந்த பகுதியினுடைய முழுமையான போக்குவரத்து மேம்படுத்தப்படும். அது ரோடு போக்குவரத்தாக இருக்கட்டும் அல்லது ரயில் போக்குவரத்தாக இருக்கட்டும், ஈசிஆரினுடைய ஒரு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியை நாம் எதிர்பார்க்கலாம். புதுச்சேரியில் பராமரிப்பின்றி காணப்படும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகள் அச்சத்துடன் கல்வி கற்கும் சூழ்நிலைக்கு ஆளாகியுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் மிக முக்கிய அரசு கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக புதுச்சேரி பொறியியல் கல்லூரி விளங்கியது. கல்லூரி தற்போது புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டு துணைவேந்தர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஆனால் அதன் பிறகு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் தரம் சரிந்துள்ளது. குறிப்பாக தரவரிசை பட்டியலில் சிறப்பிடம் பெற்று வந்த இக்கல்வி நிறுவனம் தற்போது மிகவும் சரிவில் உள்ளது. கல்லூரியில் பேராசிரியர்கள் பற்றாக்குறை தொடங்கி ஆய்வகம், கழிவறை, வகுப்பறை உள்ளிட்டவை மோசமான நிலையில் பயன்படுத்த முடியாத சூழலில் உள்ளன. இதுகுறித்து மாணவ மாணவிகள் பல முறை புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பல்கலைக்கழக வளாகம் முழுக்க குப்பைக்கூளமாக காட்சியளிக்கின்றன. மேலும் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே நாய்கள், பன்றிகள் சர்வசாதாரணமாக வகுப்பறைக்குள் நுழைந்து செல்கின்றன. பாம்புகளும் அச்சுறுத்துவதால் மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. மேலும் பயன்படுத்தவே முடியாத சூழலில் கழிவறைகள் உள்ளதால் மாணவிகள் கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். பல வகுப்புகளில் ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தால் தாங்களே படித்து தேர்வெழுதும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மாணவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். எனவே மாணவர்களின் நலன் கருதி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆய்வக கூடங்கள், சாலைகள், பராமரிப்பின்றி காணப்படும் கழிப்பறைகள் உள்ளிட்டவற்றை சீரமைக்க அரசு உடனடியாக ஆட்களை நியமனம் செய்ய வேண்டும் என்றும் மூடப்பட்டு கிடக்கும் பாண்லைவை திறந்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு வழங்கிட வேண்டும் என்றும் மாணவர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆளுநர், முதலமைச்சர் தேவையான நிதி ஒதுக்கி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை சீரமைக்க உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் மக்கள் தலைவர் சுப்பையாவின் பிறந்தநாளையொட்டி அவரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரியில் மக்கள் தலைவர் சுப்பையாவின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நெல்லித்தோப்பு சந்திப்பில் அமைந்துள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்டோர் சுப்பையாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 70 காலி பணியிடங்களுக்கு நடைபெற்ற தகுதி தேர்வில் 3 நாட்களில் 65 பேர் தேர்வாகியுள்ளனர். புதுச்சேரியில் காவல்துறையில் காலியாக உள்ள 70 உதவி காவலாய்வாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதில் 16,481 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன.
கோரிமேடு ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் ஆண்கள் பிரிவுக்கான உடல் தகுதி தேர்வு நடைபெற்று முடிந்த நிலையில் 1244 பேர் தேர்வாகியுள்ளனர். இதையடுத்து பெண்கள் பிரிவுக்கான உடல் தகுதி தேர்வு கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. முதல் 2 நாட்களில் 48 பேர் தேர்வாகினர். 3ஆம் நாளில் 1000 பேர் அழைக்கப்பட்டதில் 293 பேர் பங்கேற்றனர். 17 பேர் மட்டுமே தேர்வாகினர். 7ஆம் தேதி கடைசி நாளில் 1325 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உழவர்கரை நகராட்சி சார்பில் வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்த 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சி சார்பில் வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்துவோரின் நலன் கருதி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகரில் உள்ள ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலைப்பள்ளி, ராதாகிருஷ்ணன் நகரில் உள்ள செல்வ விநாயகர் கோவில் வளாகம் ஆகிய 2 இடங்களில் வரி வசூல் சிறப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி அரும்பார்த்தபுரம், ராதாகிருஷ்ணன் நகர் மற்றும் இதர வார்டுகளில் உள்ள வீட்டு வரி, சேவை வரி மற்றும் குடிநீர் கட்டண நிலுவைதாரர்கள் சேவை வரியை செலுத்தி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல தட்டாஞ்சாவடி விவிபி நகர் வீட்டு வரி வசூல் மையத்தில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளில் உள்ள வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி நிலுவைதாரர்கள் வரியை செலுத்தி ஜப்தி நடவடிக்கையை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்துவோர் ஆன்லைன் மூலமாகவும் ஜிபே, போன்பே மற்றும் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாகவும் செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாகா ஒதுக்கீடு செய்யாமல் இடைக்கால பட்ஜெட் தாக்கலுக்கு ஆளுநர் அனுமதி வழங்கக்கூடாது என ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் வெங்கட்ராமன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமாருக்கு துணைநிலை ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்து 6 மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை முதலமைச்சர் ரங்கசாமி அவருக்கு எந்த இலாகாவும் ஒதுக்கீடு செய்யவில்லை என புகார் தெரிவித்துள்ளார். இது சட்டமன்ற மாண்பை மீறிய செயலாகும் என்றும் அவர் புகார் தெரிவித்துள்ளதுடன், புதுச்சேரியில் நிதி பற்றாக்குறை என கூறும் முதலமைச்சர் மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பது நியாயமற்ற செயல் என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆளுநருக்கு 2 முறை கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளதாகவும், அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாகா ஒதுக்கீடு செய்வது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தலைமைச் செயலருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ஆளுநர் பதில் கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவித்த ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர், தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு சில தினங்களே உள்ள நிலையில் அமைச்சருக்கு இலாகா ஒதுக்கீடு செய்யாமல் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய ஆளுநர் அனுமதி வழங்கக்கூடாது என கோரிக்கை விடுத்துள்ளார். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,355 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,820 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி